தம்பி அக்காக்காக கடைசி 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்கூல்லேருந்து எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டு. பைபிளைக்கு இன்னும் டைம் பார்க்க தெரியாது. அதனால என்னமோ 2 மணி நேரமாக வெளில நின்று அக்கா வரட்டும் எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒரு வழியாக மேடமும் வந்தாச்சு. மேடம் வந்து சாக்ஸை கூட கலட்டாமல் தம்பி தங்கச்சிங்க கூட விளையாட ஆரம்பித்தாச்சு. நான் எவ்வளவோ திட்டேங்க. ஆனால் சாக்ஸை கூட கலட்டாமல் விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தால் எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். சரி நானும் விட்டுட்டேன். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் பிஸ்கெட் வீட்டில் செஞ்சுருந்தேன். அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கவும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படிக்க உட்காந்தாச்சு. நான் சும்மா உட்கார சொன்னால் உட்காரவே மாட்டான். அக்காவை படிக்க உட்காந்தாதான் சாரும் உட்காருவாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஹோம்ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்காக நான் கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றியிருந்தேன் ஆம்லேட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. ஆனால் அதை எல்லாம் பிடிங்கி சாப்பிட்ருச்சிங்க. அதுதான் எனக்கு டின்னர். பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி தான் கடைசி நாள். நாளையிலேருந்து எங்கள் ஊரில் வந்துட்டு கொடியேறுது. அதனால் இனிமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் சாப்பாடு தான்.